கிட்டி போச்சு. நான் என்பது பருவுடல் அளவில் இவ்வளவு இருந்தாலும் நான் அலைவடிவில் எங்கும் வியாபித்து ஏகமாக இருக்கிறேங்கிறது உண்மை. ஆனா அந்த உண்மை இப்ப எதுக்கு வரணும்? உணர்வுக்கு வரணும். அப்ப நான் கண்ணை மூடணும். நான் எங்கும் வியாபித்திருக்கிற உணர்வு எனக்கு கிடைக்கணும். நான் எங்கும் வியாபித்திருக்கிற உணர்வு கிடைக்கணுமானா நான் இங்க எல்லை கட்டிட்டு இருக்கேன் பாருங்க, இது விடுபடும். சரிதானா? ஒரு மாதிரி இருக்கிறீங்களா? இல்ல ஒரே மாதிரி தான் இருக்கீங்களா? ஏன்னா இது கொஞ்சம் சிரமமான அணுகுமுறை. நான் என்பது உடல் அல்ல. நான் உடலில் இருக்கிறேன், உடலிலும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேங்கிற தத்துவத்தை முதல்ல நம்ம என்ன செய்தாகணும்? புரிந்து கொள்ளும். இப்ப நான் புரிந்துட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க உடனே புரிஞ்சுக்க முடியும் சொல்ல முடியாது. இந்த கருத்தை நீங்களும் கண்ணை மூடி ஆமா சரி, கண்ணாடி சரி, ஆமா நாங்க தெரியறேன் அப்படிலாம் கொஞ்சம் பைத்தியார்த்தரமா சிந்தனை செய்து உண்மைதானே? இந்த சான்று எந்த உண்மை நமக்கு வற்புறுத்துது? நான் என்பது அலை வடிவில் எங்கும் வியாபித்திருக்கிறேங்கிற ஒரு தியரி உண்மைதான். இப்போ நான் எங்கும் வியாபித்திருக்கிறேங்கிற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் நாம யாராயிரோம்? இறைவன் பேரை விட்டுருங்க, அந்த டிசிஷன்ல இருந்து அந்த இறைவன்கிறத எடுத்துருங்க. ஏன்னா பலபடி குழப்பத்தை கொண்டு வரும். நானே எங்கோ வியாபித்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் எனக்குள் வந்து போச்சுன்னு அர்த்தம். நானே எங்கோ வியாபித்திருக்கிறேன் என்ற உணர்வை பெற்று விட்டால் நான் ஏகாதிபதி, எனக்குள்ள எல்லாம் வந்துருமா இல்லையா? அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, the kingdom of God is within you. அழகா உணர்ந்து சொன்னார். the kingdom of God என்ன? இறைவனுடைய ஆட்சி உனக்குள் இருக்கிறது. அது அர்த்தம் என்ன? நீயே இறையாட்சி புரிகிறாய். அப்ப நான் என்கிற வஸ்து எல்லையற்று வியாபித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து விட்டோமே ஆனால் அனைத்தும் யாருக்குள்ள வந்து போச்சு? எனக்குள்ள வந்து போச்சு. திங்ஸ் ஆர் வித்தின் மீ அப்படின்னு வந்து போனா உறுதியாயிரும் மனசுல, எல்லாம் எனக்குள்ள இருக்கு. என் பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ, நான் நல்ல தைரியமா கைவீசி போறேன். ஏன்னா எங்க போனாலும் 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து கொடுத்துடலாம். ஒரு தைரியம் இருக்கா இல்லையா? கையில பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்கா, எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம், கையில ரூபா இருக்கு. அது மாதிரி இந்த இயற்கை முழுவதும் அனைத்தும் எனக்குள்ளதான் இருக்குன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். வேண்டிய போது எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாத போது கை வைக்க வேண்டாம் வந்துருமா இல்லையா? தேடுதல் என்று போகும். இன்னைக்கு வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பலவற்றை பெறுவதற்கு போராடுறோம். இப்ப நீங்க எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் போது நீங்க பெற வேண்டிய அவசியம் உண்டா? நீங்க தேட வேண்டிய அவசியம் உண்டா? கேட்க வேண்டிய அவசியம் உண்டா? ஒண்ணுமே இல்லை. நீங்க சும்மா சந்தோஷம் வாழலாம் பறவைகள் போல. பறவைகள் எதையும் தேடுவதில்லை, எதையும் சேர்த்து வைப்பதும் இல்லை. மாலையானா கூட்டுக்கு வருது, உட்காருது, காக்காடு கத்துது, மகிழ்ச்சியா இருக்குது. மழை பெய்ந்தாலும் வெயில் அடிச்சாலும் அதுல உட்கார்ந்து இருக்குது. அதுக்கு சூடும் இல்லை, தன்மையும் இல்லை, மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அது தேடுதல் இல்லை. எப்போது நீ தேடுவதை நிறுத்துகிறாயோ அப்போது நீ எதற்காக தேடினாயோ அது உன்வசப்பட்டிருப்பது நீ புரிந்து கொள்ள முடியும். சாமிஜி சொல்றார் ஒரு இடத்துல, நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால், தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நீங்கள் விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கே இருப்பதை பார்க்கலாம் ஒரு இடத்துல சொல்ற. என்ன அர்த்தம்? நீ தேடாத, எது எனதுன்னு வச்சுக்கிட்டு அதை பெருசாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தேடிட்டே இருந்தேன்னா நீ எதற்காக அதை தேடுகிறாயோ அது உனக்கு கிடைக்காது. நீங்க எப்போ அவர் சொல்றாரு தேடுவதை நிறுத்துகின்றாயோ அப்போ நீ எதற்காக தேடினாயோ அது உன்வசம் இருப்பதை உணரலாம் சொல்றாரு. இப்ப இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப கஷ்டம், அப்படித்தானே? ஆனா இதை நீங்க சாதனைக்கு உட்படுத்தணும். எப்படி சாதனைக்கு உட்படுத்தலாம்? ஒரு 18 வயசு பொண்ணு அல்லது ஒரு 25 வயசு பையன் இன்னும் வாழ்க்கைக்குள்ளேயே நுழையல, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, அவன் இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை, ஐஸ்கிரீம்னா என்னன்னு தெரியாது. அவன்கிட்ட போய் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு சொன்ன இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, தேடவே ஆரம்பிக்கல, தேடாதேன்னு சொன்ன அவனுக்கு புரியுமா? புரியாது. ஆனா சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமா
அவன் புரியக்கூடிய தகுதியை அவனுக்கு ஊட்டலாம். ஞானிகள் அதுதான் செய்யறாங்க. ஞானிகள் குரு என்ன சொல்றாங்க செய்யறாருன்னா, நம்முடைய சிந்தனையை தூண்டுறார். அவன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா தானா அவன் வெளிப்படும். அதுல ஒரு சிந்தனை நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு எல்லாமே வாழ்க்கையில் உள்ள சான்றுகள் தான் நமக்கு சரியா வழிகாட்டும். சின்ன வயசா இருக்கும்போது சின்ன பாப்பா 5 வயசு 4 வயசு 6 வயசு விளையாடுறதுக்கு அப்பா அம்மா என்ன வாங்கி கொடுத்துருப்பாங்க? பொம்மையில செய்த சட்டி, இது மரத்துல செய்த சட்டி பானை, இது அதை வச்சு சமையல்லாம் பண்ணி கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு அதை சோறுன்னு கற்பனை பண்ணி சமைச்சு சும்மா வாயில வச்சு எல்லாத்தையும் ஊட்டுரும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பொம்மையை வச்சு விளையாடும். நைட்டானா பொம்மையை மார்போடு அணைச்சிக்கிட்டு படுத்து தூங்கும். மக்களே, நீ தூங்குதுன்னு செய்யற பொம்மையை கூடன்னு வாங்கினா ஆள ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதனுடைய உலகமே நமக்கு இந்த உலகம் பொம்மை உலகம் தான். அதுக்கு அந்த பொம்மை உலகம், நமக்கு இந்த உலகம் பொம்மை. அது கட்டி பிடிச்சிட்டு விடாது. நல்லா தூங்கின பிறகு அம்மா என்ன பண்றாங்க, மெதுவா அந்த பொம்மையை எடுத்து மேல வச்சிடறாங்க. காலையில முடிச்சதும் பொம்மைக்காரன் ஓடு கத்தும். ஏன்னா பொம்மைக்கா அதான் அங்க எடுத்து வச்சிரு அப்பண்டா. அதுக்கு அந்த பொம்மை தான் உலகம். இப்ப கொஞ்சம் வளருது, 10 வயசு ஆச்சு, 12 வயசு ஆச்சு. இப்ப பொம்மையை வச்சு விளையாடுமா? விளையாடாது. அது அதோட பெரிய பொருள், ஒரு சைக்கிள். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா அந்த பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர். இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டா 4 பிள்ளைகளுக்கு பின்னாடியே போவான். இதுவும் திரும்பி திரும்பி பார்க்க. 2 பேருக்கும் அதான் உலகம். தப்பு சொல்லலை, வாக்கினுடைய இயல்பான ஓட்டங்களை சொல்றேன். இப்படியே போகும். அந்த 5 வயசுல விளையாடினது பொம்மைன்னு தெரிஞ்சு போச்சு. 12 வயசுல 2 வீலர் சைக்கிள், 2 வீல் சைக்கிள், அது பொம்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கார் ஓட்டிட்டு இருக்க பையனுக்கு பைக்கு பொம்மைன்னு தெரிஞ்சு போச்சு. திருமணம் செய்து 2 பிள்ளையை பெற்று ஏண்டா திருமணம் செய்து நினைக்கிறான்ல, அவன் பின்னாடி போனது பொம்மைன்னு தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கையில கடந்த கால அனுபவம் எல்லாமே பொம்மை உலகம் தெரிஞ்சு போனால், அப்ப இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதுவும் பொம்மையாக இருக்கணும். இதுக்கு ஒன்றும் ஹை லாஜிக் தேவையில்லை. கடந்த கால அனுபவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதை உலகம் உலகம் என்று நம்பினோமோ அது வெறும் மாயைக்கு உட்பட்டது, ஒரு பொம்மை. அப்ப இனி நாம வாழ போகிறது, இந்த உலகம் நமக்கு எதை தர முடியும்? இன்னொரு பொம்மையை தரும், வேணா ரொபாட்டை தருமாறு, அவ்வளவுதானே அப்படின்னு சிந்திச்சிட்டீங்கன்னா அப்போ எதுவுமே வேண்டாம், தேட வேண்டாம். பசிச்சா சாப்பாடு வேணும், உடுக்க 2-3 துணிமணி வேணும், படுக்க பாய் வேணும், வேணா ஒரு ஆண் பெண் நட்பும் வேணும். பாரதியார் பாடினா காணி நிலம் வேண்டும். அவன் கேட்டது 10 ஏக்கர் நிலம் வேண்டும் கேட்கல, காணி நிலம். அதுக்கு அர்த்தம் என் தேவைக்கு என்ன வேண்டுமோ அது போதும், நான் வாழணுமே. அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு சைட்ல ஆழமா சிந்திச்சீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்கணும், பெரிய பெரிய பங்களா கட்டணும். கட்டிட்டோம், இப்ப பெயிண்ட் அடிக்கிறது காசு இல்லை. எஸ், அப்ப நம்மளால என்ன செய்ய முடியல? மெயின்டைன் பண்ண முடியல. அப்ப பெரிதாக எதையாவது உருவாக்கினால் கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ற கெப்பாசிட்டி வேணும். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, சிறுக கட்டி பெருக வாழ். சிம்பிள் லிவிங் பட் கிரேட் திங்கிங். சிறுக கட்டி பெருக வாழ். நம்ம ரிவர்ஸ்ல போட்டோம், பெருக கட்டி. இதுக்கு என்ன காரணம்னா, இதுல அடிப்படையில் ஒரு உண்மை இருக்கு. இந்த மனம் பெரிதை தேடுது. இந்த மனம் எதை தேடுது? பெரிதை தேடுது. சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறவன் பெருசை தேடுறான். எது? பைக்கு. பைக் ஓட்டுறவன் பெருசை தேடுறான், காரு. அப்ப இந்த மனம் அவனை அறியாமலே எதை தேடுது? பெரிது. எவ்வளவு பெரிதை கொடுத்தாலும் அதை விட பெரிது. அப்ப இந்த மனம் எப்ப அடங்கும்? இருக்கிறதுலயே பெரிதை கொடுத்தாதான் அடங்கும். இருக்கிறதுலே பெருசு எது? சுத்தவெளி. அதானே முழு முதற் பொருள், முழுமையான முதன்மையான பொருள் அந்த சிவம். அது என்று இந்த மனதிற்கு கைவசம் ஆகிறதோ அப்புறம்தான் தேடுதல் அர்த்தம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தேடிக்கிட்டே தான். ஆனா தேடுதல் இன்பமா துன்பமா? துன்பம் தானே. கை நிறைய சம்பாதிக்கிறோம், சாப்ட்வேர் இன்ஜினியர், வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சேலரி. என்னப்பா குழந்தை பேர்லயே 4 வருஷம் ஆச்சு, அது திங்க் பண்ணதுக்கே நேரம் இல்லைங்கிறாங்க. எஸ், நான் ஜோக்குக்கு சொல்லல. சில அன்பர்கள் எனக்கு தெரியும், கேட்டா எனக்கு அது சிந்திக்கவே நேரம் இல்லைங்கிறான். அப்ப எதுக்கு திருமணம், எதற்கு வாழ்வு, எதுக்கு சம்பாத்தியம்? நான் சிங்கப்பூர்ல ஒரு அன்பரை சந்திச்சேன், பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியரோட எம்டி. அவர் வெறும் 45 வயசு தான் ஆச்சு, நல்ல ஹைட்டு, அழகா இருக்கிறாரு. அவங்க மனைவி அவங்கள சிங்கப்பூர் மண்டலத்துக்கு கூட்டு வந்தாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இப்போ ஒரு 6 மாசமா அவரை கூட்டிட்டு வராங்க. அவருக்கு சம்பளம் எவ்வளோ டாலரா, இங்க உள்ள பணத்தை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பல லட்சம். இப்படி வர
நல்ல ஹை லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு. என்னங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து கை இப்படி ஆயிடுச்சு, தலை இப்படி இருக்கு. அந்த அம்மா சொல்லி சங்கடப்பட்டு அழுது, இப்படி ஆகி போச்சுங்க, என்ன செய்யுது? இவரால் வேற என்ன செய்ய முடியும்? வாழ முடியுமா? நிறைய சம்பாதிச்சு அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த வாக்கு ஏன் மிஸ் ஆச்சு? மணி ஓரியன்ட் லைஃப். எப்ப பார்த்தாலும் சதா சிந்தனை பணம் பணம் பணம். அந்த பணம் பணங்கிற சிந்தனையாளனுக்கு வாழ்க்கை கிடையாது. அவன் வாழுது போல நினைக்கிறான், அவன் வாழவே இல்லை. வாழ்க்கைன்னா எது வாழுதோ அது வாழ ஆரம்பிக்கணும். இயற்கையோட உங்களால் ஒன்றி கடந்து இருக்க முடியுமானா, கலர முடியுமானா நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம். அத்தகைய ஒரு பெருமை நாம எப்ப அடைய முடியும்? எது வாழுது, எது இறை ஆட்சி, எது கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு கண்டுபிடிக்கிற யுக்தி தெரியல. சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றேன். உங்களுக்கு தவம் செய்ய தெரியும் இல்லையா? அதனால அது ஒண்ணு. ஆனா சரியா சிந்திக்க தெரிஞ்சுட்டா தவம் தானா சித்தியாகும். ஒரு உதாரணம், அடுத்தால ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டீங்க இல்லையா? அது வயிற்றுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு? ஜீரணம் ஆயிட்டு இருக்கு. ஆயிட்டு இருக்கா இல்லையா? இது ஜீரணமாய் என்ன ஆகும்? வேண்டியதை உள்ள வச்சுக்குவோம், சத்தை உள்ள வச்சுட்டு சக்கைய வெளியில தள்ளிடும். இது நீங்க செய்றீங்களா, யார் செய்யறா? வயிற்றுக்குள்ள ஒரு ஜீரணம் நடக்கு. அந்த ஜீரணத்தோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? இல்ல. ஜீரணத்தோடையும் சம்பந்தம் இல்ல, ஜீரணம் நடந்ததுனால ஏற்பட்ட விளைவிலையும் சம்பந்தம் இல்லை. நான் சொன்ன சரிதானே? யாராவது இல்லைன்னா சொல்லுங்க. சரிதானே? அது மாதிரி இருதயம் பம்ப் பண்ணுது ஒரு செயல், அந்த செயலுக்கும் நமக்கு சம்பந்தம் உண்டுமா? இல்ல. அதனால வரக்கூடிய விளைவு ரத்த ஓட்டம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டுமா? இல்ல. இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா உடல்ல நடக்கக்கூடிய எந்த இயக்கத்தோடும் அந்த இயக்கத்தினால் வரக்கூடிய விளைவோடும் நமக்கு சம்பந்தம் இல்ல. உறுதி தானே? சரி. மூளையினுடைய செல்லுகள் இயங்குதா இல்லையா? அதனால என்ன விளைவு ஏற்படுது? கேட்கல. எண்ணம். மூளையினுடைய செல்லுகள் இயங்குமானால் எண்ணம். அப்ப அந்த எண்ணத்தோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா இருக்காதா? இப்ப இருக்கு, ஆனா இருக்கக்கூடாது. ஏன்னா ஜீரணம் என்கிற இயக்கம், அதனால வரக்கூடிய விளைவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இதயம், நுரையீரல், ஒவ்வொரு செல்லும், பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுடைய இயக்கத்தினாலையும் வரக்கூடிய விளைவோடு நமக்கு சம்பந்தம் இல்லை என்றால், மூளையினுடைய செல்லுடைய இயக்கத்தினால் வரக்கூடிய விளைவு எண்ணம், அந்த எண்ணத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது. ஆனா இருக்கா இல்லையா? இருக்கு. இதான் மாயை. இந்த சம்பந்தம் இல்லைன்னு நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ, நீங்க ஏக பரம்பொருள்ங்கிற உணர்வு தானா வந்து போயிடும். உண்மையிலேயே இந்த எண்ணத்திற்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப என்றோமே நீ என்னல, நீ யாரு உனக்கு தெரியாது, நான் என்றேன்னு சொல்றது என்றும் பாருங்க. அந்த எண்ணம் நானாக இப்ப மாறி போச்சு. நான் எண்ணவில்லை, எண்ணம் நானாக இருக்கு. அதனால்தான் எண்ணம் நான் என்றேன்னு சொல்றோம். நான் எண்ணவில்லை, எண்ணம் நானாக இருக்கிறது. இப்போ இங்க வந்து கன்னியாகுமரியில பயிற்சி இல்லை. உங்களுடைய சிந்தனையை நம்ம என்ன செய்யறோம்? தூண்டுறோம். உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்குமானால் இந்த உண்மையை நீங்க அறியலாம். இந்த மலரே மலரே நீ யாருன்னு ஒரு கவி உண்டு இல்லையா? அதுல அந்த மலர் சொல்லுது, நீ யாருன்னு கேட்டதுக்கும் நான் வந்து தெய்வம்னு சொல்லிட்டு, சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய. அப்ப நீங்க சிந்தனை செய்ய வல்லவர்களாக இருந்தால், இவ்வளவு நேரம் நம்ம பேசுறோமே, இது உங்க அறிவுக்கு எட்டும். எட்டுதான் நீங்கள் ஞானி. இப்போ சிந்தனை செய்ததுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எனக்கும் எண்ணத்திற்கும் சம்பந்தம் இல்லை, இருக்க முடியாது. ஆனா இப்ப சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கேன்னா என்ன அர்த்தம்? எண்ணம் நானாக இருக்கு. அதான். ஏன் எண்ணம் நானா இருந்தா என்னன்னு கேட்கலாம். ஒண்ணும் இல்லை. என்ன அப்படின்னா, இந்த எண்ணம் என்பது எழுவாயா பயன் நிலையா? அல்லது எண்ணம் என்பது எழுவாயா செயல்படும் பொருளா? சப்ஜெக்ட்
அண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நான் என்பது எண்ணம், நான் என்பது சப்ஜெக்ட், எண்ணம் என்பது எழுவாய்னா சப்ஜெக்ட், நான் என்பது எழுவாய், நான். எண்ணம் என்பது ஒரு செயல். ஆனா இப்ப எண்ணம் நானாக இருக்குதா வருது, அதாவது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி புரிய வைப்போம். புரிய வைக்கிறது தான், வேற ஒண்ணு இல்லை. இது ஒன்லி புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம் அப்படின்னாங்க. புரிதலே ஞானம். ஒரு கொயவன் மண்ணை கொண்டு சட்டியை செய்யறான். இங்க கொயவன் எழுவாய், மண்ணு செயல்படும் பொருள், பயனிலை சட்டி. இப்போ நான் எண்ணம், நான் எண்ணுகிறேன் எண்ணம். ஆனா உண்மையிலே நான் எண்ணலேன்னு கொஞ்ச நேரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா எனக்கும் எண்ணத்திற்கும் சம்பந்தம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே இங்கு நான் என்பது எண்ணமே நானாக இருக்குது. எப்படின்னா சட்டி கொயவனா இருக்குது பாரு. கொயவன் சட்டியை செய்தானா சட்டி கொயவனை செய்ததா? செய்திருக்க முடியுமா? கொயவன் தான் சட்டியை செய்திருக்கணும். ஆனா இங்க விடை எப்படி வருது? சட்டி கொயவனை செஞ்ச மாதிரி வருது. அத எண்ணம் என்ன செஞ்சிருக்கு, ஒரு நானை உருவாக்கி இருக்குன்னு வருது. தப்பு தானே? அப்ப எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட நான் ஒரு நானாக இருக்க முடியாது. அப்ப இங்க இருக்கிற நான், நான் இங்க இருக்கிற நான் யாரோ, அத நீங்க யாரோ, நீங்க இல்ல. நான் இல்ல. கண்ணாடி முன்னாடி போய் நீ நீ இல்லைன்னு சொல்லிப்பா. உண்மை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற நாம யாருமே நாம் அல்ல. அப்ப யாரு? அதான் தெரியும். இதை தெரிஞ்சுக்கிறது தான் யோகம், ஞானம். அப்ப இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப இருக்கிற நான் எதுவால் உருவாக்கப்பட்டிருக்கு? எண்ணங்களினால். அந்த எண்ணங்களை என்னைக்கு விடுறீங்களோ அப்ப எது உண்மையான நான்கிறத கண்டுபிடிக்கும். இதுதான் வள்ளுவர் சொன்னார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். நோதல்னா தவம். யாதனின் யாதனின் எதுவால் எதுவால் நீ ஆக்கப்பட்டிருக்கிறாயோ எண்ணங்களினால், யாதனின் யாதனின் நீங்கியா நோதல், அந்த எண்ணங்களை விட்டு நீ தவம் செய்தால் அதனின் அதனின் இளன். அந்தந்த எண்ணங்களினால் உருவாக்கப்பட்ட நீ இல்லாம போயிடுவே, உண்மையான நீ வெளிப்படுவேன்னு சொல்ற. அப்ப அந்த மாதிரி நீங்க வரணுமானால் சில கடுமையான பயிற்சிக்கு ஆட்படணும். விட வேண்டியதை விடணும். அது விட்டா எனக்கு எல்லாம் போச்சேங்கிற அந்த இயலாமை நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவேதான் இயற்கையின் வெளிப்பாட்டில் எல்லாவற்றிலும் இனிமையை காணுகிறோம். இயற்கையின் வெளிப்பாடு, ஆனந்தத்தின் வெளிப்பாடு இனிமையை மட்டுமே கொடுக்கின்றது. ஆகவே தான் பெரியவர்கள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்றும், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா என்றும், இயற்கை காட்சிகள் அனைத்திலும் ஒவ்வொரு தோற்றத்திலும் பொருளிலும் இனிமையை கண்டார்கள் இறைவனாக, இறைவனை கண்டார்கள் இனிமையாக. ஆக இறைவன் என்பது ஒரு ஆனந்தம், இனிமை, a natural harmony. ஒரு தென்றல் இனிமையாக இருக்கிறது. குளிர்ச்சியான நேரத்தில் நெருப்பினுடைய வெப்பம் இனிமையாக இருக்கிறது. ஆகவே தான் பாரதி, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அந்த நெருப்பு கூட, சுடக்கூடிய நெருப்பு கூட குளிர்காலத்தில் நமக்கு இனிமையை கொடுக்கிறது. இயற்கையில் எங்கும் எதிலும் இனிமை மட்டுமே வெளிப்படுகிறது. அந்த இனிமையை உணர பயன்படுகின்ற 5 புலன்கள் மூலமாக நான் என்கிற வஸ்து இனிமை அடைகிறது. ஏனென்றால் ஆனந்தமே நானாக இருக்கின்றபடியால் புலன்கள் மூலமாக எதனோடு தொடர்பு கொண்டாலும் அது இனிமையாகவே அமைகிறது. தொடர்பு கொள்ளும் பொருளும் தொடர்பு கொள்ளும் நானும் இனிமை, அனைத்தும் இனிமை. இன்ப ஊற்று என்னுள்ளும் என் புறத்தேயும் இன்ப ஊற்று. நான் என்கிற வஸ்துவும்
உலகம் என்கிற வஸ்துவும் இணைகின்ற போது டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். அந்த இணைதல் பலப்பலவாக இருக்கிற மனம் ஒன்றாகின்ற போது, இணைகின்ற போது அங்கு பேரானந்தம், அந்த ஆனந்த உணர்வை பெறுகின்ற போது எல்லாவற்றையும் இனிமையாக ஏற்றுக்கொள்கிற மனம் சித்திக்கின்ற போது அதைத்தான் அன்பு என்று சொல்லுகிறோம். அன்பு என்பது ஒரு பேரானந்த உணர்வினால் வெளிப்படக்கூடிய ஒரு கருணை. அன்பு என்பது பேரானந்தத்தினால் வரக்கூடிய ஒரு உணர்வு. அதுதான் வாழ்க வளமான தவம் இல்லையா? 9 மையம் கிடைக்கும், மூலாதாரம் கிடைக்கணும். அதான் நம்முடைய மூலமே, கருமையமே அங்கதானே இருக்குது. அதனால மூலாதார தவம் நல்லா அமையணும். அது மாதிரி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, லோயர் சென்டர்ஸ். இந்த கீழே இருக்கிற 5 மையங்களும் நல்ல இயக்கம் அடையுமானா மனோரீதியாக சில ஆற்றல் நமக்கு கிடைக்கும். சாப்பிட்டதெல்லாம் மேல வருது. அதனால இந்த 7 மையங்கள், குறிப்பாக லோயர் சென்டர்ஸ், கீழே இருக்கிற 5 மையங்கள்ல நீங்க கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும். குறிப்பா சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். அதிலும் மணிப்பூரகம் மிக மிக ஒரு அற்புதமான மையம். மணிப்பூரம் சொல்லக்கூடிய மையம் தொப்புள். நம்ம அம்மாவுக்கு வயிற்றுல கருவான முதல் நாள் அன்றே அம்மாவுக்கு நமக்கு இணைப்பு கொடுத்த ஒரு புள்ளி தொப்புள் இல்லையா? இந்த உடல் உருவானதற்கு மையமாக இருந்தது. உயிர் மையம் கொண்டு இயங்கிய ஒரு ஸ்தானம் மணிப்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள் மையம். எப்படி தொப்புள் மையத்தின் வழியாக தாயிடமிருந்து ஆற்றல்களை பெற்றுக்கொண்டோமோ, உயிர் சக்தியை பெற்றுக்கொண்டோமோ, அதே போல தொப்புள் வழியாக நம்முடைய உயிரை வெளியிலையும் செலுத்த முடியும். தொப்புள் உயிரை உள்வாங்கவும் உயிரை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணவும் ஒரு சரியான மையமாக அமைவது மணிப்பூரகம். மணிப்பூரகத்தில் நல்ல தவம் செய்து உடல் முழுவதும் பரவி இருக்கிற ஜீவகாந்தத்தை மணிப்பூரகத்தில் குவிய வைத்தோமானா உங்களுக்கு குவிது தெரியும். நல்ல குவிந்து வர வர நீங்க அந்த நேரம் எந்த இடத்துக்கு போகணும், யாருக்கு வாழ்த்து கொடுக்கணும், யாருக்கு காப்பு கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மணிப்பூரகத்தின் வழியாக நம்முடைய சூக்கும சரீரம் ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த பழைய காலத்துல மகரிஷி அவங்க சூக்கும பயணம்னு ஒன்னும் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அது சொல்லி கொடுக்கறது இல்லை. சூக்கும பயணம் என்று சொன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த சூக்கும சரீரம் உடலை விட்டு 51%, மோர் தென் 51% அது வெளியில ப்ரொஜெக்ட் ஆக்க முடியும். அப்படி 51% வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுமானா நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க அந்த சூக்கும சரீரம் போயிடும். அந்த சூக்கும சரீரத்துக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு சில்வர் கார்டு, ஒரு சின்ன இழை, நூல் இழை போன்ற ஒரு இழை அந்த பிரணவ சரீரத்தையும் இந்த உடலையும் பிடிச்சு வச்சுக்கும். அது ஒரு யோக சாஸ்திரத்துல ஒரு நல்ல கலை, சூக்கும பயணம். ஆனா சிலர் கொஞ்சம் சூக்கும பயணம் ஆற்றல் கிடைச்சதும் ஒரு பிரச்சனை வருது. 100க்கு 100 மனம் தூய்மையாகாதவர்கள் ஓரளவுக்கு தூய்மை இருக்கலாம். ஆனா 100க்கு 100 தூய்மை என்பது ஒரு பெரிய விஷயம். சாதனையிலேயே மிகப்பெரிய சாதனை மன தூய்மை. அதனால்தான் வள்ளுவர் சொல்றார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். எத்தனையோ பெரிய விஷயங்கள் இருக்கலாம், சாதனை இருக்கலாம். ஆனா மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. மற்ற சாதனைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆகுல நீரபிற, மற்றவர்கள் எல்லாம் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் சிகரம். ஆனா அந்த மாதிரி தூய்மை அடைவதற்கு முன்பாக சிலவங்களுக்கு சில நேரத்தில் சில சித்துகள் கிட்டும். சித்துகள்லாம் உங்களுக்கு தெரியும், புலனறிவுக்கு அப்பாற்பட்ட அறிதல்.
5 புலங்களை கொண்டு அறிய முடியாத சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். இந்த பிரணவத்தை அட் வில் எக்ஸ்பேண்ட் பண்றது, முயற்சியோடு விருப்பத்துக்கு தக்கவாறு சூக்கும சரீரத்தை விரிய வைக்கிறது, சுருங்க வைக்கிறது, இந்த மாதிரி ஆற்றல். இன்னும் சுவாதிஷ்டானத்துல நீண்ட காலம் தியானம் செய்யும் போது ஆவிகளோடு தொடர்பு. இப்போ யாருக்காவது உடல்ல ஆவி இருக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும், என்னோட உடல்ல ஆவி இருக்குது தெரிஞ்சு போகும். அந்த ஆவியை வெளியில எடுக்கிற ஆற்றலும் அவங்களுக்கு கிடைச்சிடும் சுவாதிஷ்டானத்துல நீண்ட நாள் சேரும். ஆனா என்ன ஆயிடும், ஒரு சின்ன பிழை ஏற்படும். சறுக்கல்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில சிலவங்க மேல் நோக்கி போயிட்டு இருப்பாங்க யோகத்துல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க மேல போக மாட்டாங்க, சறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்மீகத்தினுடைய முழுமை என்பது இறைநிலையாகவே கன்வெர்ட் ஆகி நிற்கிறது. கன்வர்ஷன் என்று சொல்றோம், ஆர் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்றோம். முற்றிலும் இறைநிலையாகவே மாறி நிற்கிற ஒரு தன்மையை தான் உச்சம்னு சொல்றோம். அந்த உச்சத்திற்கு போவதற்கு முன்னாடி இந்த சில சித்துகள், அந்த வித்தைகள் எல்லாம் கிடைக்குமானா இவங்க அந்த வித்தையிலே என்ன ஆயிடுவாங்க, மயங்கிடுவாங்க. மயங்கி நிறைய பேர்கிட்ட வித்தை காட்டுறது, மற்றவர்களை மயக்குவது, தன்னுக்கு அடிமையாக்கி கொள்வது. இன்னைக்கு நீங்க பத்திரிகைகள் எல்லாம் பார்க்கலாம், நிறைய பேர் அந்த மாதிரி அடிமையாக்கி கொள்வாங்க. நாம அவங்களை கண்டு ஒரு அச்சம் அடைகிறோம், இவங்கள்ட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, இதை கொண்டு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு. இல்லைன்னா நமக்கு வேண்டியது அவங்க மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், ஏன்னா அவங்களே சுத்தி சுத்தி வருது, இதெல்லாம் சமுதாயத்தில் உண்டு. அதனால குண்டலினி யோகம், குறிப்பாக நம்ம மாதிரி குண்டலினி யோகம் பயிலக்கூடியவர்கள் இந்த மாதிரி சென்டர்ல சாமிஜி சொல்லுவாங்க, நீண்ட நேரம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சில சக்தி கிடைச்சிட்டுனா இவன் அறிவுல முழுவடைய முடியாம வழியில நின்றுவான், சமுதாயத்தை ஏமாற்றி விடுவான்னு சொல்லுவான். அதனால எல்லாமே சிறிது நேரம் தான் செய்யணும். ஆனா நீங்க தற்றதனை நல்லா செய்து, நேற்று நான் கூறியது போல வெளியிலிருந்து பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. மகரிஷியினுடைய ஒரு கவியில ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு கவி மறந்து போச்சு. எனதுளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் அப்படின்னு ஒரு வரி வரும் இல்லையா. எனது உள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின். அப்ப பெற வேண்டிய மிகப்பெரிய பேரு என்ன, மன தூய்மை. சித்து அல்ல. சித்து கொஞ்சம் டெப்த்ல குண்டலினி தியானம் செய்தா, குறிப்பா சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், இதெல்லாம் நீண்ட நேரம் செய்தோமானா, இன்னும் என்வோக்கிங் என்று சொல்வாங்க. என்வோக்கிங் என்று சொன்னா ஸ்வாகா. நீங்க தினமும் ஒரு 1/2 மணி நேரம் சங்கல்பத்துல ஸ்வாகா பண்ணீங்கன்னா, ஸ்வாகா அப்படின்னா இப்ப கண்ணை மூடிட்டீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், புத்தனை நினைக்கிறீங்க, புத்தன் ஸ்வாகா, புத்தனே நினைச்சிட்டு புத்தன் ஸ்வாகா அப்படியே மனசுல ஆள் மனசுல சொல்லிட்டே வந்தீங்கன்னா, புத்தனுடைய உயிர் துகள் இன்னும் பிரபஞ்ச காலத்துல இருக்கு, அவருடைய பிரணவம் இன்னும் பிரபஞ்ச காலத்துல இருக்கு. அது நம்மோடு கொஞ்சம் கொஞ்சமா ஐக்கியமாகும். இதுதான் ஈர்ப்பு சக்தி அல்லது என்வோக்கிங் என்று சொல்லுவாங்க. நாம விரும்பி உள்வாங்கி கொள்ளுதல். ஆனா இதுல சில ஆபத்துகள் இருக்கு. இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. யோகாங்கிறது ஒரு ஆபத்தான விளையாட்டு. மன தூய்மை கிடைச்சு போச்சு அல்லது மனசுல உறுதி இருக்கு, எண்ணத்துல ஒழுங்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய மட்டுமே தான் அதெல்லாம் பயிலன். இந்த நேரத்தில் ஒன்று நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொள்வேன், நீங்க எல்லாருமே மனவள கலைஞர்கள். மகரிஷி அவங்க நிறைய பேரை உருவாக்கி இருக்காங்க. அதுல நிறைய பேர் முழுமை அடைந்து தன்னை வெளிக்காட்டாம ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்களும் உண்டு. கிராமங்கள்ல, நகரங்கள்ல நீண்ட காலம் தியானம் பண்ணி தன்னை வெளிக்காட்டாம அமைதியாக இருக்கிறவங்களும் உண்டு. தன்னை அதிகமாக வெளிக்காட்டியவர்களும் உண்டு. எல்லா விதமான மனிதர்களும் உண்டு. நீங்க இப்போ ஒரு ஜேர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ், அறிவின் முழுமையை நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. இந்த பயணம் தனியாக இருக்க வேண்டுமா, கூட்டமாக இருக்க வேண்டுமா? தனியாக தான் போகணும். ஆடுகள் கூட்டம் கூட்டமா போகும். முன்னாடி எந்த பக்கம் திரும்புதோ அதே பக்கம் எல்லா ஆடுகளும் திரும்பிக் கொள்ளும். காரணகாரியம் தெரியாம திரும்பிக் கொள்ளும். அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது. ஆனா சிங்கத்தை பார்த்தீங்கன்னா காட்டுல தனியா அமர்ந்திருக்கும். பார்த்திருக்கீங்களா? டிவியில பார்த்திருப்பீங்க.
காட்டுல போய் எங்க பாக்குறது? டிவியில பார்த்திருப்பீங்க, சிங்கம் தனியா இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? தலையை தொங்க போட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா அதற்கு அதனுடைய வீரம் தெரியும். வீரம் மிகுந்தவன் தலையை தொங்க போட்டுப்பான். நெற்பயிர் நல்ல விளைஞ்சது என்ன ஆகும்? தலையை தொங்க போட்டுக்கொள்ளும், பணிந்து இருக்கும். சிங்கம் பணிந்து இருக்கும். ஆனா அதுக்கு தேவை ஏற்படும் போது ஒரு தலையை ஒரு தூக்கம், ஒரு கர்ஜனை கொடுக்கும், அவ்வளவுதான். காடே அதிரும். ரோரிங் லைன் என்று சொல்லுவாங்க. ஆனா அது தனியாக இருக்கும், தனித்தே செல்லும். அது ஒரு வீரம். அதே மாதிரி ஆன்மீக பயணம் செய்யக்கூடியவர்கள் யாருக்கு பின்னாலேயும் போகாது. நீங்க யாருடைய பேச்சையும் கேட்காது. நேற்று நான் பேசிட்டே இருந்தேன் இல்லையா, கேட்காதீங்க. நான் சொல்லல, மகிழ்ச்சி சொல்ற. சொல்லால் மட்டும் நம்பாதே. நான் ஒரு போலியா இருக்கலாம், நான் வாயளவுல சொல்லக்கூடியவனா இருக்கலாம், இங்க உண்மை இல்லாம இருக்கலாம், இருக்கலாம்ல, உங்களுக்கு தெரியாது. இது வெறும் வாய்ஜாலமா கூட இருக்கலாம். அதனால பிறருடைய வாய்ஜாலத்துல நம்பி ஏமாந்துறாது. ஆனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த சொல்லுல ஏதாவது பொருள் இருக்குதான்னு பாருங்க. பொருள் இருக்குமானால் சுயமா சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க சுயமா சிந்திக்காம மகிழ்ச்சி சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதை நிமித்தம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அன்லெஸ் அது உங்களுடைய சொத்தாக நீங்களாக சுயமா சிந்தித்து சரிதான் அப்படி உங்க மனம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நீங்க அதை வைத்துக் கொள்ளலாம். அதனால அது வேதாத்திரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடியதை கேட்டுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாது. கேட்டுக்கொண்டதை சிந்தனை செய்யுங்க. நல்ல ஆழ்ந்து சுயமா சிந்தனை செய்து 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 அது சரின்னு உங்க மனசுல பட்டா மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. யாருக்கும் அடிமையாகாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அருள் தந்தை இல்ல 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 எப்பவுமே குரு மறைச்சிட்டாங்கன்னா சீடருடைய அட்டகாசம். நம்ம சபையில் இல்லை, பொதுவா ஆன்மீகத்துல நீங்க நிறைய புஸ்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். குரு மறைந்ததும் குருக்கு அடுத்தது யாருன்னு கேட்டாங்க இல்லையா நம்ம சங்கத்துல? என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொல்ல நான் தான். என்ன சார் இப்படி சொல்லுங்க? நான் தானா? எனக்கு நான் தான், உனக்கு நீ தான். குருக்கு பிறகு யாரு குரு? நீங்க தான். காலையில ஆரம்பிச்சா சொல்ல விட்டுட்டேன். பகவான் ரமணர் சொன்னதாக யார் உண்மையான குரு என்று சொல்லும் போது பாதி சொன்ன, பாதி விட்டுட்டேன். அது மீதி பாதி என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 குரு உண்டு, 2 மாஸ்டர்ஸ். முதல் குரு உன்னை வெளியே இருந்து உள்ளே தள்ளுகிறார், அகநோக்கி திருப்புகிறார். மகரிஷி நம்முடைய முதல் குரு. இரண்டாவது குரு ஏறுனா, எந்த ஒன்று உள்ளே இருந்து கொண்டு உன்னை உள்ளே இழுக்கிறதோ, எது நம்ம உள்ளே இழுக்கும்? நம்முடைய கருமையம், அதாவது நான்கிற செல்ஃப். எது உண்மையில் நானோ அது நம்ம உள்நோக்கி இழுக்கும். அது 2வது குரு. இதுல எது ரியல் குரு, ரியல் மாஸ்டர் அப்படின்னா, யூ ஆர் யுவர் ரியல் மாஸ்டர். மகரிஷி சொல்ற, நான் குரு அல்ல, கைடு. கைடுனா வழிகாட்டு. நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். நீ அந்த வழியில போனா உனக்கு உண்மையான குரு கிட்டும். அந்த உண்மையான குரு யாரு? நீதான். உனக்கு நீதான். ஆகவே இந்த குருக்கு பிறகு குரு யாரு? நான் தான், நீங்க தான். கேட்டவர் போயிட்டார். அதே மாதிரி இப்போ சொல்றேன், நீங்கள் ஒவ்வொருவரும் குருத்துவம் அடையணும். மாஸ்டர்லினஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மாஸ்டர்லினஸ்னா குருத்துவம். நம்மிடம் குருத்துவம் இருக்கு, ஆனா அந்த இருப்பதை பார்க்கல, எடுக்கல, கொடுக்கல. அந்த குருத்துவத்தை தான் நீங்க நம்பணுமே தவிர, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அதுல அச்ச உணர்வுல பாக்குறது, அவர்கிட்ட ஏதோ இருக்குவான்னு பாக்குறது, அதுல பார்க்காது. இருக்கலாம், அவரிடம் இருக்கலாம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கிறது நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் அடிக்கடி நாகர்கோவில சொல்லுவேன், சிலர் இந்த பக்தி மார்க்கம், சிலர் ஞான மார்க்கத்தில் கூட சொல்லுவாங்க, எனக்கு தேவி தரிசனம் கிடைச்சது. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எனக்கு இறை தரிசனம் கிடைச்சது. உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிருக்கா? யாராவது தேவி தரிசனம் அடைஞ்சிருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்படி யாராவது அடைஞ்சதா சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அவங்கள பார்க்கும் போது? இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தேவி தரிசனம் கிடைச்சது, நீங்க எப்படி என்ன பார்ப்பீங்க? ஆளு அப்படி பார்க்காதீங்க, அது பொய். தரிசனம் என்பது பொய். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா தரிசனம்னா என்ன? பார்க்க முடியாததை பார்ப்பதை தரிசனம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நான் தேவியை தரிசனமா அடைஞ்சேன்னு சொன்னா அவனை பொறுத்தளவுல தேவியை இறைவனா கருதுகிறான். ஆனா நமக்கு தெரியும் இறைவனுக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. உருவம் இல்லாத எப்படி தரிசிக்க முடியும்? உருவம் இல்லாத ஒன்றை தரிசிக்க முடியாது. அப்ப அவரு தேவி தரிசனம் கிடைச்சது சொன்னது எப்படின்னா, இப்ப நீங்க கொஞ்சம் கண்ணை மூடி ஏதாவது ஒரு சினிமா நடிகை நினைச்சு பாருங்க, தரிசனம் கிடைக்கும். தமாசு இல்லை. நீங்க கண்ணை மூடி எதை நினைச்சாலும் சரி காட்சியாகவும் ஆகாதா? கல்லு நினைச்சா கல்லு காட்சியாகும், மண்ணு நினைச்சா மண்ணு காட்சியாகும், ஆகும் ஆகாதா? யானை நினைச்சா யானை காட்சியாகும், கண்ணை மூடி யானை நினைச்சா யானை காட்சியாகும். அப்ப நான் யானையை தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா தரிசனம் என்பது நத்திங் பட் ஒன்லி த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் மைண்ட். உன் மனதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் காட்சி. அப்ப அங்க காட்சியா இருக்கின்றது தேவி அல்ல, நம்முடைய மனம். யாராவது நான் தரிசனம் எனக்கு கிடைச்சது, நான் இறைவனை பார்த்தேன் என்று சொன்னா அவன் இறைவனை பார்க்கவில்லை, அவனுடைய மனம் அவன் எப்படி கற்பனை செய்கிறானோ அதுக்கு தக்கவாறு காட்சி கொடுக்கும். அது வள்ளுவர் அழுத்தமா சொல்றார். காட்சியை பத்தி வள்ளுவர் சொல்றார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசு அரு காட்சி அவருக்கு. அவர் சொன்ன காட்சி என்ன தெரியுமா? மாசு அரு காட்சி. மாசுன்னா அழுக்கல்ல. மாசுன்னு சொன்னா எல்லைக்குட்பட்ட எந்த பொருளும் மாசுன்னு அர்த்தம். எல்லைக்குட்பட்ட பொருளை என்னன்னு சொல்றோம்? மாசு. எது தூய்மை, எது எல்லை அற்றதோ. சுத்த வெளி என்ன சொல்றோம்? சுத்த வெளிங்க. சுத்தம்னா சுத்தம், மாசு இல்லை. அப்போ சுத்த வெளி என்றால் மாசு இல்லை. அப்ப மாசுன்னா பொருள். சுத்த வெளி என்கிற ஏகம் தூய்மை என்றால் எல்லைக்குட்பட்ட பொருள் மாசு. அப்ப மாசு அரு காட்சின்னு சொன்னா தியானத்துல எந்த காட்சி வந்தாலும் அதை அறுத்து அறுத்து. அப்ப இறைவனே இவன் நீங்க இதுவரைக்கும் இஷ்டப்பட்டு வணங்கிய ஒரு இறைவனுடைய வடிவ காட்சி ஆனா அது நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அறுக்கணும். பயமா இருக்கா? அறுக்கணும். அப்படி யார் மாசு அரு காட்சி காட்சி உடையவரோ, காட்சி அவருக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும். யாருக்கு துன்பம் இல்லை இன்பம் மட்டும், யாருக்கு மயக்கம் இல்லை உண்மை மட்டும் என்றால், யார் தவத்திலேயோ அல்லது பக்தியிலேயோ காணக்கூடிய காட்சியை அறுத்து அறுத்து காட்சி இல்லாத காட்சியை காணுகின்றார்களோ அவர்களுக்கு மயக்கம் அகன்று போகும், துன்பம் அகன்று போகும், இன்பம் மட்டுமே மிஞ்சும். ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, ஒரு சில அன்பர்கள் காலையில 1-2 பேர் நேற்று இன்றைக்கெல்லாம் கேட்டாங்க, ஏங்க நம்ம இதுல வந்து சிலவங்க நான் அந்த காட்சியை கண்டேன், இந்த காட்சியை கண்டேன், அப்படி இப்படிலாம் சொல்றாங்களே, அது எப்படி நீங்க ஏதாவது கண்டிருக்கீங்களா அப்படின்னா, நான் எப்பயும் கொஞ்சம் தமாசா பேசுவேன். ஆமா, சினிமால நிறைய பார்த்திருக்கேன். அப்ப அவங்க நினைக்கலாம் இவர் பார்க்கல. யாராவது உங்களிடம் அது இதுன்னு சொன்னா நீங்க வந்து கேட்டுக்கொள்ளுங்க, ஒன்னும் அவரை தவறா பிஹேவ் பண்ண வேண்டாம். ஆனா அப்ப நாமும் அதே போல பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். எப்பவுமே ஒருத்தர் வந்து நான் இதை சாதிச்சேன்னு சொன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும்? நானும் இதே சாதனையை சாதிக்கணும்னு தோணும். அவர் நான் இதை சாதிச்சேன், நான் இதை கண்டேன்னு சொல்றாரு, அது மாயை. அப்ப அதே போல நானும் சாதிக்கணும் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பழையபடி மாயைக்கு போயிடுவீங்க. என்னுடைய வேலை எல்லாமே நான் உறுதியா சொல்லுவேன், ஒவ்வொருவரையும் மாயையிலிருந்து விடுபட செய்வது, அறிவின் வழி செல்வது, ஏமாறாமல் செல்வது, பொய்யை பொய் என்று சொல்வது, எந்த காரணத்திற்கும் வித்தவுட் காம்ப்ரமைசிங். நான் யாரிடமும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அது வேதாத்திரி மனுஷன் வந்து ஏதாவது பண்ணி அவர் உயிரோட வந்து சொன்னாலும் சரி, என் உள்ளத்தில் ஏற்பட்ட உண்மையைத்தான் நான் அடித்து சொல்வேன். அது உங்களுக்கு ஒருவேளை கசப்பாகவும் இருக்கலாம், எரிச்சலாகவும் கூட இருக்கலாம். திருப்பி திருப்பி சொல்லுவேன், இறைவனுக்கு உருவம் இல்லை. இறைவன் உண்டு,
இன்னும் சொன்னா இறைவன் இல்லை, இறை தன்மைதான் உண்டு. மாம்பழம் என்பது அந்த தோற்றம் அல்ல, அதனுடைய தன்மை. அப்ப இறைவன் அரூபி, ஆனால் அவனுக்கு தன்மை உண்டு. அந்த தன்மை எவ்வாறு வெளிப்படுகிறது, என்னவாக செயல்புரிகிறது, என்னென்ன விளைவுகளை தருகிறது என்பதை தவம் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு விளக்குறேன். அதனால இப்ப 9 தவத்துக்கு முன்னாடி ஏன் சொல்றேன்னா, இந்த தவம் நீங்க நல்லா செய்யணும். அந்த தவம் செய்யும் போது உங்களை அறியாமல் எதிர்காலத்தில் ஏதாவது சில அனுபவங்கள் கிட்டுமாயின் அது யாரிடமும் சொல்லக்கூடாது. அந்த அனுபவம் யாருக்கு? உங்களுக்கு மட்டும். யூ ஷுட் நாட் ஷேர் இட். நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்தவங்க மீண்டும் மாயைக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் அந்த 9 தவத்துல சிறப்பா கிடைக்குதோ அந்த அனுபவத்தை மேலும் மேலும் விருத்தி பண்ணிக்கிட்டே வரணும். அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மட்டுமே தவிர பிறரிடம் அதை சொல்லி எனக்கு இந்த சாதனை கிடைச்சிருக்கு, நான் நல்ல தியானம் செய்து ஆற்றல் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாது, யாரிடமும் சொல்லக்கூடாது. அது உங்களுடைய சொந்த சொத்து அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த சங்கல்பத்தோட, அந்த சங்கல்பம் ஏன் முதலாக வரணும், என்னைக்கு நீங்க சொல்ல மாட்டேன்னு உறுதி அடைகிறீங்களோ அன்னைக்குதான் அது சித்தியாகும். சிலவங்க சில ரகசியத்தை சொல்லுவாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டியா? சத்தியமா சொல்ல மாட்டேன், அப்படிதான் வச்சு ஒரு விஷயம் உண்டா இல்லையா? பிராக்டிக்கல் லைஃப்ல கூட யாரோட உண்மையை சொல்றோம், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இதுல ஏதாவது அனுபவம் பெற்றால் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று உறுதி இருக்குமாயின் உங்கள் அனைவருக்கும் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசித்தியில கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் காலத்தோடு கிட்டும். ஆன் பிஹாஃப் ஆஃப் மகரிஷி நான் அதை உங்கள்கிட்ட சொல்றேன். இல்லைன்னா கிட்டாது, ஒரு சாபம் மாதிரி. ஆமா, தப்பானவங்க கையில கத்தி கிடைச்சிட்டா, ஒரு ஷார்பன் நைஃப் குழந்தை கையில கிடைச்சிட்டா என்ன ஆகும்? அது எதை வேணாலும் வெட்டும், தன் கழுத்தை கூட வெட்டி கொள்ளலாம், குழந்தை கையில கத்தி கொடுக்க கூடாது. அதே மாதிரி தீட்டப்படுகிற புத்தி, ஆற்றல் மிகுந்த யோகம் தவறானவர்கள் கையில கிடைக்குமானால் அது தவறா போயிடும். இங்க இருக்கிற இத்தனை பேர்ல யாரு தவறு யாரு சரின்னு யாருக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே நீங்க சரியா தவறான்னு தெரியாது. காலம் தான் பதில் சொல்லும். அதனால நீங்க ஒரு பக்கம் நல்ல தற்சோதனை செய்து 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 வாழ்க்கை அனுபவங்கள் ஒட்டி தற்சோதனை செய்து அதிகபட்சம் நீங்க செய்ய வேண்டியது மன தூய்மை பெறுவதற்குரிய பயிற்சி. parallel to that நீங்க நல்ல தவம் செய்து இந்த இயற்கை ஆற்றலையும் ஊக்கப்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்களும் மேன்மை அடையலாம்.